சொந்தமாக வீடு வாங்குறதுன்றது எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று தான். ஆனால் அதுக்காக டிவோர்ஸ் வரைக்குமாடா போவீங்க? கப்பிலும் சோமியாவும் இந்தூரில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால அந்த வீட்டில் ப்ரைவசியே அவங்களுக்கு இல்லைன்னு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனாலேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்க பட்ஜெட்டில் வீட்டோட நேம் போர்டு மட்டும்தான் வாங்க முடிஞ்சிச்சு. பட் எப்படியாவது வீடு வாங்கியே தீரணும்னு கவர்மெண்ட் புரோக்கராக இருக்கிற ஒரு ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த ஏஜெண்ட் ஆவாஸ் யோஜனா ஸ்கீமை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறான். இந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆகி சிங்கிள் உமனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட கப்பிலும் சோமியாவும் உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஃபேக்காக ஒரு டிவோர்ஸையும் வாங்கிடுறாங்க. இவங்க எடுத்த இந்த முடிவுனால அடுத்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அண்டு ஃபைனலாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படம் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் படத்தில் வந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் சொன்ன முக்கியமான டேக்அவே என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரணும்னு இருந்தால் என்னானாலும் உங்களை தேடி ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே சேருன்றத இந்த மூவியில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் ஜாரா அட்கே ஜாரா பச்கே. இது ஒரு ஹிந்தி மூவி அண்ட் இது ஹாட் ஸ்டார்லேயே தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்டு ஒரு காமெடி கலந்த ரொமான்டிக் மூவி பார்க்கணுன்னா இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.